பாய், இறந்தவர்கள் கனவுல வந்தா என்ன பாய்? அதே உலகத்தே தவிர்க்க முடியாதது, முடியவே முடியாத விஷயம் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா உயிர் பிரி. அவனோட ஆயுசு முடியாமல் அவன் வளர்த்துற மாதிரி இருந்தால் அவனோட சிம்டம்ஸ் கம்பல்சரி உங்கள் வீட்டில் காட்டும். 100% காட்டும். இருக்கான்னு கடை இருக்குமா? நான் உணர்ந்திருக்கேன், என்னை உணர்ந்தவங்களே சொல்லுவாங்க, வரவங்களே சொல்லியிருக்காங்க, அச்சல் உணர்த்தி இருக்கு பண்ணுவாங்க. இதுதான் நிஜம். மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இறந்தவர்கள் கனவுல வந்தா என்ன பாய் அர்த்தம்? நல்லா கேட்டிங்க. ஆக்சுவலி நிறைய பேர் இந்த ஒரு நாளைக்கு ஒரு 30-40 பேர் வராங்கன்னா அதில் ஒரு 5-6 கஸ்டமராக அதுமாரி வந்துடுவாங்க. ஏன்னா மனுஷனுக்கு பார்த்திங்கன்னா தாங்க முடியாத ரொம்ப தாங்க முடியாத சந்தோஷம் எதுனா குழந்தை பிறக்கிறது. அது தாய்க்காகட்டும் தந்தைக்காகட்டும், ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும். அதே உலகத்தே தவிர்க்க முடியாதது, முடியவே முடியாத விஷயம் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா உயிர் பிரிகிறது. அது நண்பனாகட்டும், அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், மனைவியாகட்டும், அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னும் போது அதோட வலி பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஆனால் எதையும் கடந்து போன மாதிரி நம்ம அதை கடந்து போய் தான் ஆகணும். ஏன்னா அது அந்த சொசைட்டியில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம வரணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அந்த மாதிரி மறைஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆகிடுறாங்க. அவங்க இறந்த உடனே பார்த்திங்கன்னா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு, நம்ம அம்மா தான் எல்லாமே, மனைவி தான் எல்லாமே, கணவர் தான் எல்லாமே, என் புள்ள தான் எல்லாமே. தயவு செஞ்சு நான் எந்த பாசத்தையும் நான் கம்மியாக சொல்ல. ஏன்னா நானே பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இருக்கிற குடும்பத்தை சேர்த்து வைக்க தான் நான் ஆசைப்படுவேன். யாருமே தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாள் நான். அப்படின்னு இருக்கும்போது ஒரு பிரிவினை வருது, ஒரு உயிரே பிரியுது, திருப்பியும் வரப்போகிறதே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது அப்படி உயிர் பிரிச்சுன்னா தயவு செஞ்சு அதிலே நீங்கள் முழுகிறாதீங்க. நான் சொல்ல வருது என்னென்னா, நீங்கள் அழுகுறீங்க ஒரு வாரம், 4 நாள், 5 நாள், 1 மாதம், அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்துடணும். சில பேர் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே இருந்துட்டு அவங்களே அவங்களோட மனதை திடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் போயிடுறாங்க. இந்த ஒரு வாரத்தில் ஒரு 2-3 கஸ்டமராக அதுமாரி வந்துடுவாங்க. அவங்க பையன் இறந்துட்டானா அவங்க அம்மா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சாப்பிடாமல் இருக்கிறது, பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுறது. அதுக்கு காரணம் அவங்களோட மனநிலை. அவங்களால அதை தாங்க முடியல, பாசம் அது புரியுது. ஆனால் அதில் நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் மீதி இருக்கிற நீங்கள் காலமாவது கொஞ்சம் நிம்மதியாக வாழ முடியும். இல்லைனா உங்களுக்கு இருக்கிற ஒன்று உங்களை நம்பி இருக்காங்க, யார் யார் உங்கள் உறவுக்கு கீழே இருக்காங்களோ அவங்களால நீங்கள் பார்த்துக்கணும் இல்லையா? அது தயவு செஞ்சு முழுகாதீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிடுறேன். 2வது, குறிப்பிட்ட ஏஜ் இருக்காங்க, விபத்தில் இறந்துட்டாங்க, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இல்லை சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, துர்மரணம், இல்லை படுத்த படிக்க உடம்பு முடியாத இறந்துட்டாங்க, இல்லாட்டி சடனாக இறந்துட்டாங்க. இதில் விபத்துன்றது 4-5 வகையில் குறிக்கும். அதில் எதில் இறந்துருந்தாலும் சரி, அவங்க என்ன வயசாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட வயசுக்குள்ளே ஒரு மேரேஜ் ஆகாமல் ஒரு 20 வயசு பையன், 30 வயசு பையன் இறந்துட்டான், ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், இல்லை சூசைட் பண்ணி இறந்துட்டான், அவரு கனவுல வராரா, வரமாட்டுறாரு, வீட்டுக்கு வரமாட்டான், அந்த ஒரு ஃபீலே இல்லை, என் கனவுலே இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. நிறைய தாய்மார் கேட்குறாங்க என்னையே. அந்த மாதிரி வரலைன்னா தயவு செஞ்சு அவரோட ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவரோட ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி ஆயுசு முடியாமல் அவன் வளர்த்துற மாதிரி இருந்தால் அவனோட சிம்டம்ஸ் கம்பல்சரி உங்கள் வீட்டில் காட்டும். 100% காட்டுமா? அவன் இருக்கிற மாதிரியோ, அவன் பேசுகிற மாதிரியோ, அவனை நினைக்கிற மாதிரியோ, அவனை பார்க்குற மாதிரியோ, ஏதாவது ஒரு ரூபத்தில் எதனா ஒரு விஷயம் உங்களுக்கு, இல்லை கனவுலையோ, இல்லை எதனா ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பான். ஸோ அது வேறு. அதே வரலையா, அதை விட்டுடுங்க. அதை மக்கள் நினைக்கிறாங்க, அது ரொம்ப பெருசாக பயப்படுறாங்க. ஐயோ எங்கள் அம்மா கனவுலே வருதில்லை, எங்கள் அப்பா கனவுலே வருதில்லை, என் தாத்தா கனவுலே வர்றதில்லை. இறந்துட்டா கனவுல வரணுன்ற ஒரு இதே கிடையாது. அதே மாதிரி கனவுல வந்தால் அது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா, கனவுல வந்தாங்கன்னா முன்னோர்கள் வராங்க அப்படின்னா உனக்கு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு போகிறாங்கன்னா உங்கள் வீட்டில் சுபட்சமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒன்று வயசுக்கு வராத பொண்ணு வயசுக்கு வரப்போகுது, இல்லை கல்யாணம் ஆக போகுது, இல்லை ஒரு கரு உண்டாக போகுது, இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு உனக்கு எச்சரிக்கை பண்ண வருவாங்க முன்னோர்கள். அதே மாதிரி ஒரு கெட்டது உனக்கு நடக்க போகுது, ஒரு விபத்து வரப்போகுது, உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீ தவறான பாதையில் போயிட்டுருக்குன்னா அதை உணர்த்து கூட உன் கனவுல வருவாங்க. ஸோ உனக்கு கெட்டது நடக்க போகுது, சூதானமாக இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அதை கொஞ்சம் நீங்கள் உணர்ந்து நீங்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா விபத்தில் நீங்கள் தவிர்த்துடலாம். ஆனால்
இதுதான் வந்து இயற்கை. புரியுதுங்களா? நம்ம போகிற இடம் 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. 5 நிமிஷம் முன்னாடி போயிருந்தா அங்கே ஒரு விபத்து நடந்திருக்கும், அதனால நம்ம தப்பிச்சிருக்கோம்னு அர்த்தம். எங்கே நம்ம லேட்டாக போய் ரீச் ஆகிறோமோ, நடக்க வேண்டிய விஷயம் தள்ளி போகுதுன்னா எல்லாம் நன்மைக்கே. இந்த ஒரு வார்த்தையை தயவு செஞ்சு மக்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. எது நடப்பதோ நன்மைக்கே. உங்களுக்கு 10 ரூபா தொலைஞ்சாலும் நன்மை தான், 10 ரூபா வந்தாலும் நன்மை தான். உங்கள் கிட்ட இருக்கிற ஃபோன் உடஞ்சாலும் நன்மை தான், புதுசாக வாங்கினாலும் நன்மை தான். ஏன்னா ஒன்று உடையுதுன்னா அதோட பெஸ்ட்டாக தான் வாங்குவீங்க, ஒன்று தொலைதுன்னா அதோட பெஸ்ட்டாக தான் வாங்குவீங்க. ஒரு விஷயம் போகுதுன்னா அதோட நல்ல விஷயம் தான் உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் எது நடப்பதோ நன்மைக்கு. அதனால் உங்களுக்கு உயிர் பிரிஞ்சிருக்காங்க, அவங்க கனவுல வரலன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பயப்படுத்துகிற மாதிரி சில சிம்டம்ஸ் காமிச்சாங்க, பயப்படுத்துகிற மாதிரி சில விஷயம் உங்களுக்கு நடந்தது, உண்மையாகவே என்னால் உணர முடிஞ்சது போயின்னா பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கிட்டையோ இல்லை ஆன்மீகத்தையோ இல்லை எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்தது மற்றவங்கன்னா அப்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து கணக்கெலாம் போட்டுட்டு உங்களுக்கு டைம் டேபிள் இப்படி இருக்குது, பிரச்சனை வந்திருக்கு, அது எச்சரிக்கை மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதிகமாக பாசம் வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். 100ல் 1, 1000ல் 1க்கு தான் உனக்கு நடக்க போகிற விஷயத்த உங்கள் முன்னோர்களை வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு போவாங்க. இருக்கான்னு கடை இருக்குமா, நான் உணர்ந்திருக்கேன், என்னை உணர்ந்தவங்களே சொல்லுவாங்க, வரவங்களே சொல்லியிருக்காங்க, அச்சசல் உணர்த்திருக்கு பண்ணுவாங்க. இதுதான் நிஜம். ஸோ அந்த மாதிரி உணர்த்துவாங்க. அதே வந்து அவங்களே வந்து உங்களுக்கு கெடுதல் மாதிரி காட்டுறாங்க, நீங்கள் சரியாக பண்ணுற விஷயத்த அவங்க கெடுதலாக காட்டுறாங்கன்னா அதுவுமே உங்கள் நன்மைக்கு தான். இல்லை பை எனக்கு எந்த கனவுமே வரல, அம்மாவும் இறந்துட்டார், அப்பா இறந்துட்டாங்க, தாத்தா அப்பா யாருமே இல்லை, எந்த கனவும் வரல, ஸோ யாருமே உன்னை நாடி வரலன்னு அர்த்தம், விட்டுடுங்கன்னு அர்த்தம். அதுக்காக அவங்களுக்கு வந்து நீங்கள் அவ்வளோ ஒரு திருப்பி இதுக்காக போய் நீங்கள் ஜோதிடர்கிட்டையோ ஆன்மீகத்தை போய் எனக்கு கனவே வர மாட்டேங்குது, எங்கள் அப்பா கனவுல வரல, அம்மா கனவுல வரலன்னு சொல்லி தயவு செஞ்சு எங்கேயும் போய் உட்காராதீங்க. அதுக்கு எந்த பரிகாரமும் பண்ணாதீங்க. வர ஆசைப்பட்டாங்கன்னா, ஒரு மறைஞ்சவங்க இறந்தவங்க முன்னோர்கள் வர ஆசைப்பட்டாங்கன்னா தடுக்கவே முடியாது, அவங்களே வந்துடுவாங்க. அப்படி அவங்க வரலைன்னா அதை விட்டுடுங்க, அதை பெருசாக கொண்டு போகாதீங்க. ஸோ கனவுல வர்றது நல்ல விஷயமும் இருக்குது, கனவுல வர்ற கெட்ட விஷயமும் இருக்குது. உங்களுக்கு எது நடப்பதோ அது அந்த நேரத்தை பொறுத்து தான் நம்ம அதை கணிக்க முடியும். ஆனால் நல்லது தான். சிறப்பு பாய், ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த கவலை இருக்கும், இறந்துட்டாங்க என் கனவுல வரலன்னு அடிக்கடி நிறைய பேர் சொல்லி நானே கூட கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ அவங்க ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னு இவங்க அதை எடுத்துக்கணும். நல்ல விஷயமா சொன்னீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.